அருமை பெரியோர்களே, பொள்ளாச்சி நகரத்திலே மரப்பேட்டைக்கு அருகாமையிலே பூங்கா. இது ஒரு பூங்கா மட்டுமல்ல, பொள்ளாச்சி நகர மக்களினுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்ற பண்டைய நாகரிகத்தின் சின்னம். நீண்ட காலம், நூற்றாண்டு கால வரலாறு கொண்ட இந்த பூங்கா இன்றைக்கு இந்த கடந்த 5 ஆண்டு கால எவ்வித பராமரிப்பும் இல்லாமல் ஒரு சமூக விரோத செயல்கள் நடைபெறுகிற சமூக விரோதிகளுடைய கூடாரமாக மாறி கிடக்கிறது. இந்த பார்க்கு நான் சின்ன வயசுலேயே எனக்கு விளையாண்டுருக்கேனுங்க. பார்க்கு வந்துங்க சில கொஞ்ச நாள் பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க, நல்லா பயன்படுத்தி கொடுங்க. சில ஆளுகள்லாம் வந்து கெட்டதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இது நல்லாவாக தான் பண்ணி கொடுங்க. இந்த பார்க்கு மூடியே கிடக்குது, யாரும் பயன்படுத்துறது இல்லை. நீங்கள் வந்து எல்லா மக்களுக்கு வேண்டி சுகாதாரம் நல்லா பயன்படுத்தி கொடுங்க. தூக்கி ஈச்சி எல்லாம் இருக்குங்க, நீங்கள் வந்து எல்லாம் செஞ்சு கொடுங்க. சாயந்தரமான 6 மணி 7 மணிக்கு மேலே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில சமூக இறுதி உள்ளே ஓட்டு கெட்ட பழக்கம் போதும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்து ஏதோ நல்லா மக்கள் இருக்கிற மக்களுக்காக நல்லது பண்ணுங்க. யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் பாலடைஞ்சு இருக்கிறதுனால யாரும் உள்ளே போகிறதில்ல. இதில் நல்ல சமூக இறுதி உள்ளே செய்திட்டானுங்க. இதை பார்த்து கவர்மெண்ட் இதைய கண்காணித்து மக்களுக்கு நல்லா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பார்க்கு வந்து என்னம்பா ஒரு வருஷமாக பூட்டியாக இருக்குதா, அது துவக்கணும். பார்க் ரொம்ப பாவமாக கிடக்குது, ரொம்ப நாளாக கிடக்குது. அதில் பாம்புலாம் நிறைய இருக்குது, பக்கத்தில் கூடக்கடை இருக்குது. எனக்கு வந்து முயற்சி செஞ்சு அரசாங்கம் பார்த்து சீக்கிரத்தில் ரொம்பங்க ஜனங்க குழந்தைகளை வந்து பார்த்துட்டு ஒப்புன்னு போகிறாங்க. இன்றைக்கு அந்த பூங்காவின் நிலை அந்தோ பரிதாபம். தண்ணீர் விடாமல் அழகான செடிகள், பூச்செடிகள் அனைத்தும் கருகி நாசமுற்று போய் கிடக்கிறது. தாய்மார்கள் மாலை நேரத்திலே தங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து உணவூட்டி மகிழ்வது, தியான கூடம் மற்றும் உடற்பயிற்சி சாலை இவையெல்லாம் என்ன கதியிலே கிடக்கிறது. நகராட்சி ஆணையாளரே, நகரமன்ற தலைவரே, நகரமன்ற கவுன்சிலர்களே, யாராவது ஒரு முறை போய் பார்த்து அதை கவனித்தீர்களா? உள்ளாட்சி நகராட்சியில் ஏசி பார்க்குனா வந்து ஒரு அருமையாக பண்ணாங்க, 1 கோடி ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் என்ன 10 விஷயம் பிரயோஜனம் நமக்கு வந்து கிடக்குது. மக்களுக்கு வந்து அதனால என்ன பிரயோஜனம்? ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இந்த பார்க்கு. இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கு. குழந்தைங்களாம் அதெல்லாம் விளையாடுவாங்க, பெரியவங்க வாக்கிங் போவாங்க. அதனால் இந்த பார்க்கை கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுங்க. மக்கள் யூஸ் பண்ணுறதுக்காக பார்க்கு தான் அந்த நல்லா ரெடி பண்ணாங்க. பண்ணி இப்போ கிட்டத்தட்ட மீறி பண்ண ஒரு வருஷம் கூட நல்லா யூஸ் ஆகுது. இப்போது ரொம்ப பூரா காடும் புளியுமா நிறையா இருக்குது. பூரா குப்பையாக இந்த எங்கேயோ வேஸ்டேஜ் அது இதெல்லாம் கொட்டுறாங்க, குடிக்கிறாங்க. நம்ம மக்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எதுவுமே யூஸ் இல்லாமல் இப்போ ரொம்ப காடு மாதிரி இருக்குது. அதை தயவுசெய்து அதை மட்டும் கொஞ்சம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுங்க மக்களுக்காக. இந்த பார்க்கு நம்ம சின்ன வயசுலேருந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்க பார்த்து எனக்கே சங்கடமாக இருக்குது. ஏதோ முயற்சி பண்ணி இது நல்லபடியாக பராமரித்தா வயசானவங்க நடக்கலாம். இல்லையா வேறாச்சும் இப்போ வேஸ்ட்டாக போட்டு இந்த இடம் வீணாக போகிறது. ஏதோ ஒரு முயற்சி பண்ணுங்க. 1 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த பார்க்கு வந்து புதுப்பிச்சு கொடுத்தாங்க. இப்போ வந்து அது பயன்பாடு மக்கள் பயன்பாடுக்கு இல்லாத அளவுக்கு இருக்குது. அப்போ குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் வந்து நடைப்பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்குது. அதனால் அதை வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணி தர மாதிரி கேட்டுக்கேன். இந்த பார்க் பார்த்தீங்கன்னா மரத்தோட பார்க்கு. இதை பார்த்தீங்கன்னா எல்லா குப்பையை கொட்டதுலேருந்து எல்லாமே அங்கே அர்த்தமாக தான் இருக்குது. யாரும் எந்த அதிகாரியும் எதுவும் பண்ணுறதில்லை. ஆனால் அதை சுத்தப்படுத்தி பண்ண முடியும். காலையில் வாக்கிங்காவது யூஸ் ஆகும். பொதுமக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எதாவது பண்ணால் நல்லா இருக்கும். திமுக நண்பர்களே, இந்த பூங்காவுக்கும் உங்கள் தந்தையா கலைஞர் கருணாநிதியின் பெயரை வைத்து விடுங்கள், பொருத்தமாக இருக்கும்.